ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சைனீஸ் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேவோட டே 3. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகல. ஏன்னா நேற்றே பார்க்குக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எங்களால் வந்துட்டு சுத்தமாக முடியல. ஏன்னா நாங்கள் அப்போ தான் 1 வீக் முன்னாடி தான் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தோம். அந்த ட்ராவல் டயர்டாக இன்னும் போகலை. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துட்டு நடந்து நம்ம நடந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு குழந்தையும் தூக்கி நடக்கிறதுனால சுத்தமாக 2 பேருமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் முன்னாடி நாளே இல்லைப்பா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்துட்டு வேறு இன்னொரு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரம் ஒரு 2 to 3 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நடக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இல்லைப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். சரி ஈவினிங்காச்சும் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே இருக்க சைனீஸ்காரங்களாம் வந்து நம்மக்கிட்ட நல்லாவே பழகுவாங்க. இப்போ மெட்ரோவில் வரும்போது கூட லித்திஷ் கூட வந்து ஒரு சைனீஸ் லேடி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பும்போதே கரெக்டாக மழை பெஞ்சிச்சு. லைட்டாக தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. எப்படியே கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு மெட்ரோவில் வந்துட்டோம். பக்கத்து ஸ்டேஷன் தான்றதுனால ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் இருந்துச்சு. மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஃபுட் ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. சரி இதை ஏதாச்சும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த சாசேஜ் தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து 2 வெரைட்டி இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு இந்த மிளகா பொடி காரம் போட்டு தர மாதிரி, இன்னொன்று வந்துட்டு இந்த கெச்சப்லாம் ஸ்வீட் கெச்சப் மாதிரி போட்டு தந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியாதனால வந்து சரி ஸ்வீட் கெச்சப்பே போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா இல்லை. மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் லித்திஷ் அப்படியே விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எப்படி தீபாவளி பொங்கல்லாம் ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணாங்களோ, இங்கே வந்துட்டு சைனீஸ் நியூ இயர் தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். சைனீஸ் நியூ இயர் வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் வரும். அப்போ தான் வந்துட்டு 10 டேஸ் லீவ் விடுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்க சொந்த வீட்டுக்கெலாம் போவாங்களாம். இந்த மாலோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேன்றதுனால வந்துட்டு நிறைய கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த மாலோட ஃபுல் மினியேச்சர் வியூ வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து மால்லாம் போனதே இல்லை நம்ம ஊரில். நான் ஃபஸ்ட்டு மால் போனதே வந்து சைனா வந்து தான். நான் படித்தது வேலை பார்த்ததெல்லாம் சென்னையில் தான். ஒரு 4 இயர்ஸ் அங்கே இருந்தேன். பட் மாலுக்கு போகிற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு அமையலை. ஸோ அதனால் மாலுக்கு நான் போனதே இல்லை. நிறைய வீடியோலலாம் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மாலில் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்து விலை அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும், பிராண்டட் ஐட்டமாஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே சைனாலுமே வந்துட்டு எல்லா பொருளுமே விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சில கடையில் வந்து கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிஸோ, அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அந்த மாலில் வந்துட்டு நிறைய சேல் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இருக்க குழந்தைங்களாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டாய்ஸ்லேயும் சரி, டெக்னாலஜியும் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது. சரி நம்ம இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு லைட்டாக அப்பப்போ தோணும். ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஆக்சசரிஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். போய் பார்த்தா ஒரு சின்ன ஸ்டட்டே வந்துட்டு 400 500 அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சைனாவில் வந்து இந்த கேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்ரி வெரைட்டிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது திகட்டாது அதிகமாக. ஸ்வீட்னஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். சாப்பிட வந்துட்டு ரொம்ப வந்து திகட்டாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லா பன்ஸும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு சில பன்ஸு கேக்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல், ரா ஸ்மெல் வந்துட்டு வரும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும்.
நம்ம ஊரில் வந்து இந்த க்ரீம் பன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பன்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு அந்த நான்வெஜ் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாசேஜ்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. சரி பக்கத்துலேயே மினிசோ இருந்துச்சு. அங்கே போய் ஏதாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இது பேக்குள்ளே வைக்கிற மாதிரி செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் மாலுக்கு எப்போ போனாலும் வந்துட்டு கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டில் இருக்க சூப்பர் மார்க்கெட் வந்து போயிடுவோம். எல்லா மாலோடைய பேஸ்மெண்ட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்டு. ஒரு வெளியிலலாம் வந்துட்டு இங்கே இருக்க இந்த குட்டி குட்டி கடையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி புதினா அதுக்கப்புறம் தயிர்லாம் கிடைக்காது. இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு புதினா அந்த மாதிரி தயிர் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் கிடைக்கிறது இந்த இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி புதினா பார்த்தோமா, புதினா வந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இந்த 3 தக்காளி வந்துட்டு 80 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த மாலில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி அடைச்ச பொருள் தான் இருக்கும். பாக்கெட்டில் போட்டு அடைச்ச மாதிரி. நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் அங்கே தான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு போவோம். என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் மேலே தான் இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக யூனிக்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கே இருக்க முட்டையெல்லாம் வந்துட்டு கலர் கலராக இருக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த கலர் கோழி குஞ்சு விற்பாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நான் இப்போ தான் தடவையாக கலர் கலரில் முட்டையெல்லாம் பார்த்தேன். க்ரீன் கலர், பிளாக் கலரு, ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் முட்டை இருக்கும். அப்படியே நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோலேருந்து பார்க்குறேன். பாய்.